வாழ்க்கையில எப்படி உருவாகிறது, பாவத்திற்கு நாம் எப்படி அடிமையாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அது நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய யோசனைகளிலும் நம்முடைய நினைவுகளிலுமே அது ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது நினைவுகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், இதுதான் சரி, இது தவறு, இது சரி, இந்த யோசனைகள் தவறு, இந்த யோசனைகள் சரி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய யோசனைகளையும் வகையறுத்து பிரித்து வச்சு எதை யோசிக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும், எது நல்லது, எது கெட்டது, எது தேவை உள்ளது, எது தேவையற்றது, எது பாவம், எது பரிசுத்தம் என்று நம்முடைய நினைவுகளை சீர்படுத்துகிறது. நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய யோசனைகளையும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறது. ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை நடத்த வேண்டிய சரியான பாதையில நடத்துவார். யோசிக்க வேண்டிய, நினைக்க வேண்டிய சரியான நினைவுகளையும் சரியான யோசனைகளையும் உங்கள் சிந்தனையிலே கர்த்தர் தருவாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.